ஹாய் அஸ்லாம் வலைக்கம். எஸ்டர்டே நம்மளோட ரம்ஜான் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நான் வரகரிசி நோம்பு செய்ய போகிறேன். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு 1 கப்பு அரிசியும் வரகரிசியும் 1/4 கப் பாசிப்பருப்பும் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. தேவையான பொருளாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு சின்ன குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து 1 பட்டை 1 ஏலக்காய் 1 கிராம்பு சேர்க்க போகிறோம். நேற்று நோன்பு வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ரம்ஜான் வந்து நாங்கள் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த 1 மந்த் வந்து ஃபாஸ்டிங் வச்சுருப்போம். ஸோ அந்த லாஸ்ட் நாள் வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. அதுவும் இல்லாமல் ஈதுல் ஃபித்ர்னால் வந்து நிறையா வந்து நம்ம சேரிட்டி பண்ணணும். அதுக்காக தான் அந்த டேயே சொல்கிறது. ஸோ ரம்ஜான் மாதம் முழுசாக வந்து நம்ம எவ்வளோ சேரிட்டி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும். தானம் தர்மம் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஏலக்காய் பட்டை கிராம் வந்து கொதிச்சக்கப்புறம் 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 10 சின்ன வெங்காயம், 1 கை அளவு கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த வரகரிசியில் இருக்கிற பெனிஃபிட்ஸை கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க மாட்டீங்க. ஒரு சுகர் பேஷண்ட்க்கான தகுதியான ஒரு ரைஸ் தான் இது. ஒயிட் ரைஸ் வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாக ஆகுது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வரகரிசி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களாம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து 10 பல் அளவு பூண்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஹை ஃபைபர் வந்து இருக்குது, ரொம்பவே இருக்குது. ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வயிறு வந்து ஒரு ஃபுல்னஸான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கான்ஸ்டிபேஷனில் அவதிப்படுறீங்க அப்படிங்கிறவங்க வந்து இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ அது கூட நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம்ல, அடுத்து வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இதுக்கு பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செய்கிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இதை சேர்த்து கொடுத்து பாருங்கள். நீங்களுமே டயட்டில் இருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கூட வந்து இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பட்டைத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பட்டைத்தூள் எதுக்கு சேர்க்குறோம்னா வாசத்துக்காகவும் அந்த கலருக்காகவும், கஞ்சியோட கலருக்காகவும் தான் சேர்க்குறோம். எஸ்டர்டே நாங்கள் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னா, மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரேயர் முடித்தக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டு தான் ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ ப்ரேயர் முடித்தக்கப்புறம் பிரியாணி செஞ்சோம் வீட்டிலையே. நிறைய பேர் வந்து கடையில் ஆர்டரும் கொடுப்பாங்க. நாங்களும் ஆர்டரும் கொடுத்தோம், வீட்லேயும் கொஞ்சம் செஞ்சோம். கொடுக்குறவங்களுக்கும் செஞ்சு எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டோம். ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டும் வருவாங்க. ஸோ நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு டேவாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துடலாம். அரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போது இதுக்கு தண்ணி மெயினாக எப்படி ஊற்றுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 1 கப் அரிசி எடுத்துருந்தீங்கன்னா 6 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக நீங்கள் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றுறது நான் சொல்கிறேன். இந்த வரகரிசியை இங்கிலீஷில் வந்து கொடோ மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ஸான ஒரு தண்ணி இருந்தாலே போதுங்க. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கனாலே போதும். அதே மாதிரி வந்து ஃபர்டிலைசரும் உங்களுக்கு நிறையா இதுக்கு நம்ம மேன்யூராக பண்ணணும் அவசியமே கிடையாது. நம்ம அது வந்து லெஸ் ஃபர்டிலைசர்லே நல்லா வந்து க்ரோத் ஆகிடும். இப்போ நம்ம இது வந்து ஒரு 5 விசில் விட்டுருங்க. நல்லா அரிசி பாருங்கள் குழஞ்சி வெந்துடும். ஸோ 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா வெந்திருக்கு, குழஞ்சி வெந்திருக்கு நல்லா. இப்போது இதில் வந்து நான் வந்து 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அவ்வளோக்கா சேர்க்காமல் அரைச்சி அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணது. தண்ணி வந்து அவ்வளோக்கா சேர்க்காமல் 1/2 கப் திக்கான தேங்காய் பால் வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப கெட்டி பிடிச்சிடும், அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியாக சூப்பராக வரகரிசி நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.